சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு முகுல் வாசுதேவ், தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர், அவர்களுடைய அறிவுரையின்படி நான் படிக்கிற இந்த மாவட்டங்களுடைய நீக்கப்பட்ட தலைவர்கள் அதே மாவட்டங்களில் அதே மாவட்ட தலைவர்கள் பொறுப்பில் இருந்து தொடர்ந்து பணியாற்றுவார்கள். 1, திருவள்ளூர் தெற்கு. 2, திருப்பூர் ரூரல், தமிழ் புறநகர், புறநகர் தானே, நகர் இல்லை, ரூரல், திருப்பூர் ரூரல். நாகப்பட்டினம் நார்த், வடக்கு. திருநெல்வேலி வெஸ்ட், மேற்கு. திருநெல்வேலி சிட்டி, மாநகர். கன்னியாகுமரி ஈஸ்ட், கிழக்கு. இந்த மாவட்டங்களில் இருந்த மாவட்ட தலைவர்கள் தேர்தலுக்கு பின்னாலே நீக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த பொறுப்பாளர்கள் கிடையாது. கட்சியில் பொறுப்பாளர் இருந்தவர்கள் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். அப்படி பொறுப்பாளர் இருந்தவர்களை அங்கே இப்போது போடுகிற மனுக்கள் வாங்குவதற்காக போடுகிற அந்த குழுக்களிலே அவர்கள் இருப்பார்கள். உறுப்பினர்களாக இருந்து கட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுவார்கள். மாவட்ட தலைவர்களாக முன்னாள் இருந்த மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான திரு விஷ்ணு பிரசாத் நீக்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நீக்கம் ரத்து செய்யப்படுகிறது. தொடர்ந்து அவர் விஷ்ணு பிரசாத் ஏற்கனவே என்ன பொறுப்புகளில் இருந்தாரோ அதே பொறுப்புகளிலே தொடர்ந்து அவர் பணியாற்றுவார். இதுவும் காங்கிரஸ் தலைவருடைய அனுமதியோடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாசுதேவ் அவர்களுடைய அறிவுரையின்படி as per his instruction and direction இந்த அறிவிப்புகள் அறிவிக்கப்படுகின்றன. சில மாவட்டங்களில் மாவட்ட தலைவரோ பொறுப்பாளரோ இல்லாத நிலை இருந்தது. 2 மாவட்டத்தினுடைய தலைவர்கள் வேறு கட்சிகளுக்கு கட்சியை விட்டு விலகி சென்று விட்டார்கள். 1, மதுரை மாநகர். தேர்தலுக்கு பிறகு அந்த மாவட்ட தலைவர் கட்சியை விட்டு சென்று விட்டார். அதனாலே அங்கே வெற்றிடம் மாவட்ட தலைவர் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல வி. கார்த்திகேயன் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் அந்த மாநகர எல்லைக்குட்பட்ட ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருந்தவர். அவர் மாவட்ட மதுரை மாநகர மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கே மாவட்ட தலைவராக இருந்தவரும் இப்போது இல்லை. அங்கே பொறுப்பாளர் போடப்பட்டிருந்தார். அந்த பொறுப்பாளர் ஏற்கனவே அந்த 6-7 பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் நீக்கிட்டு போட்டதில் அவர் இருந்தார். அது எல்லாமே ரத்து செய்யப்படுகிற காரணத்தினால அந்த பொறுப்பாளர் பதவியும் ரத்து செய்யப்பட்டு அந்த மாவட்டத்திலே அவர் உறுப்பினராக இந்த குழுவிலே இருந்து கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றுவார் பொறுப்பாளர்.
அங்கே மாவட்ட தலைவரோ பொறுப்பாளரோ இப்போது இல்லாத காரணத்தினாலே மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜேசுதுரை ராஜா கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், மாவட்ட பொறுப்பாளராக இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பணியாற்றுவார். மாவட்ட பொறுப்பாளராக வடசென்னை மாவட்டத்திலே மாவட்ட தலைவராக இருந்த ஆர் மனோகர் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ராஜினாமா செய்திருந்தார். செய்திகளும் பத்திரிகையிலே வந்திருந்தது. எனவே அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டு அங்கே மாவட்ட தலைவர் இல்லாத சூழ்நிலை இருந்தது. யாரும் பொறுப்பாளர் நியமிக்கப்படவில்லை. எனவே மீண்டும் திரு ஆர் மனோகர் அவர்கள் வடசென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்து தொடர்ந்து கட்சி பணியை செய்வார். தொடர்ந்து தலைவர் பொறுப்பிலே, அதாவது பொறுப்பாளராக, மாவட்ட பொறுப்பாளராக இருந்து தொடர்ந்து திரு ஆர் மனோகர் செயல்படுவார். இதுதான் சில மாற்றங்கள். பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை ஒட்டி இப்போது வேட்புமனுக்களை போட்டியிட விரும்புவோரிடத்திலிருந்து பெறுவதற்காக மாவட்ட தலைவர், அங்கே இருக்கிற மாவட்ட தலைவருடைய தலைமையில பொறுப்பில் ஒரு குழு எல்லா மாவட்டத்திற்கும் அறிவிக்கிறோம். கட்சி மாவட்டம் 61 மாவட்டம் இருக்கிறது. இந்த 61 மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களை அறிவிக்கிறோம். அந்த பொறுப்பாளர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய துணைத் தலைவர்கள், கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு 60 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேகமாக செயல்படாமல் அங்கங்கே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அதில் ரொம்ப வயதாகி நடக்க முடியாமல் இருக்கிற கலைஞர் காமராஜர் காலத்தில் இருந்த எம்எல்ஏ கூட இருக்காங்க. எனவே இப்போது யாரெல்லாம் சென்று பணியாற்ற நல்ல உடல்நலத்தோடு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அணிகளுடைய எல்லா தலைவர்கள், இளைஞர் அணி, மகளிர் அணி, எஸ்சி அணி, மாணவர் அணி, இப்படி இருக்கிற சேவாதளம் வரைக்கும் ஒரு 12-13 அமைப்புகள் இருக்கின்றன. மத்தியிலே உள்ள அணிகள், மாநிலத்திலே போடப்பட்டிருக்கிற அணிகள், இருக்கிற எல்லா அணிகளுடைய தலைவர்கள், முக்கியஸ்தர்கள். இது தவிர சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வேட்பாளராக போட்டியிட்ட வேட்பாளர்கள், அவர்களுக்கு அந்த மாவட்டங்களை பற்றி நல்லா தெரியும், அங்கே சுற்றுப்பயணிச்சு இருக்கிறதுனால அவர்கள் அந்த மாவட்டத்தில் பங்கேற்பார்கள். பக்கத்து மாவட்டத்தில் போட்டிருந்தாலும் அந்த சொந்தம் எங்கே போட்டிட்டாங்களோ அங்கே போய்